السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. صدق الله العلي العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் அனைத்தும். அவனது வையகத்தை தூய்மையாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், பௌலியாக்கள், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே கியாமத் நாள் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக நுஜூமின் வாயிலாக இந்த ரமலானுடைய மாதத்திலே PMJSSF நடத்தும் இந்த காணொளியின் மூலமாக சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவருமா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஏறத்தாழ ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலமாக நாம் எல்லாம் நோன்பு நோற்று வருகிறோம். நாம் வைக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும், நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் அங்கீகரிப்பானாக. கண்ணியமிக்கவர்களே, நோன்பு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு அமலாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். மற்ற வணக்கங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகிறான். ஆனால் இந்த நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனான தன்னையே தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தந்திருக்கிறான் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு நற்கூலி இந்த நோன்பிற்கு என்ன இருக்க முடியும்? எனவேதான் நம்முடைய முஸ்லிமினுடைய சமூகத்தில் நம்முடைய முன்னோடிகளாக பல நபர்கள் காலம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகள் இஸ்லாத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டை சேர்ந்த தாவூத் பின் அபில் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டாருக்கே தெரியாமல் ஏறத்தாழ 40 வருடங்களாக அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்பதாக வரலாறுகள் சொல்லித் தருகிறது. அதே போல இஸ்லாத்தினுடைய பெண்மணிகள் இந்த விஷயத்திலே ஆண்களுக்கு சலித்தவர்களாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 4வது தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் இதே போல ஒரு ரமலானுடைய மாதத்திலே வஃபாத் ஆகிறார்கள். தன்னுடைய அந்த சக்கராத்தினுடைய அந்த நேரத்திலே கூட அவர்களுக்கு அருகில் இருந்தவர்கள் எல்லாம், உங்களுடைய நோன்பை இந்த நேரத்திலே கொஞ்சம் விடலாம் அல்லவா என்பதாக சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ் இடத்திலே ஏறத்தாழ 30 வருடங்களாக துஆ செய்து வருகிறேன். யா அல்லாஹ், நான் நோன்பாளியாக உன்னை சந்திக்க வேண்டும் என்கிற விதத்திலே அல்லாஹ் இடத்திலே கேட்டு வருகிறேன் என்பதாக சொல்லித் தருகிறார் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ்வை அடைவதற்கு சிறந்த ஒரு வழியாக இந்த நோன்பு இருக்கிறது என்பதை இதுபோல உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஆசையையும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய, அல்லாஹ்வை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் இதன் மூலமாக புரிகிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா நோன்பு என்பதை நமக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கமாக கொடுத்திருப்பதின் காரணத்தினால் தான் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் எந்த காலத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் இந்த நோன்பை விட்டு விடாமல் இதை மிகுந்த ஆர்வத்தோடு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே நம்மை சஹர் முதல் இஃப்தார் வரை ஏறத்தாழ பகல் முழுவதும் நாம் பசியாக
தண்ணீர் குடிக்காமல் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இதன் மூலமாக மனிதர்களை கஷ்டப்படுத்துகிறேன் என்பதை அல்லாஹுடைய நோக்கமாக இல்லை. அல்லாஹுடைய விஷயம் அதுவல்ல நாம் பசியாக இருப்பது. இந்த நோன்பின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய மன ரீதியான உடல் ரீதியான சக்திகளை எல்லாம் அல்லாஹால நமக்கு இந்த நன்மைகளை நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். நோன்பின் மூலமாக உடல் ரீதியான மருத்துவ எத்தனையோ நன்மைகள் கிடைக்கிறது என்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உடலுக்கு ஏற்படுகிற நன்மைகளை எல்லாம் மருத்துவங்களும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதர் பகல் முழுவதும் நோன்பு வைத்து அவர் சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய உடலிலே அதிக கொழுப்பு, இதய நோய், உடல் பருமன் இதுவெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த நோன்பு அவருக்கு காரணமாக இருக்கிறது. அதே போல நோன்பு வைப்பதன் மூலமாக மன ஆரோக்கியம் அவருக்கு கிடைக்கிறது என்பதாக மருத்துவ நிபுணர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்வார்கள், நோன்பு வைப்பதன் மூலமாக மனிதருடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த குடல் இருக்கிறதே அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அந்த நோன்பு உதவியாக இருக்கிறது. அந்த குடலில் இருக்கக்கூடிய மெலிதான அந்த குழாய்கள் எல்லாம் நோன்பின் மூலமாக பலமடைகிறது என்பதாக மருத்துவ அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி எத்தனையோ மருத்துவத்தின் மூலமாக இந்த நோன்பின் மூலமாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இறைவன் நோன்பை நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அந்த நோன்பின் மூலமாக மனிதனுடைய உடலிலே மனிதனுடைய சிந்தனையிலே நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். நாளை மறுமையிலே மட்டுமல்ல நோன்பினுடைய நன்மைகள் இந்த உலகத்திலேயும் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக நோன்பு வைப்பவர்கள் ஆளாகிறார்கள். அதே போல சொல்லுவார்கள், நோன்பு வைப்பதன் மூலமாக மனிதர்களுடைய மூளைகளுக்கு அழுத்தங்கள் குறைவாக ஆகிறது. அதன் மூலமாக மனிதன் புத்துணர்ச்சி அடைகிறான் என்பதாக மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி நிறைய மருத்துவ பயன்கள் இருந்தாலும் இன்றைக்கு கால சூழ்நிலையிலே உணவுகளுடைய மோகத்தின் கலாச்சாரத்தினால் சில நேரங்களிலே அந்த கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் வீணாகவும் ஆகிவிடுகிறது. நிமித்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலை சஹர் முதல் இஃப்தார் வரை பசித்திருந்து தாகத்திருந்து இஃப்தாருக்கு பிறகு நோன்பு திறந்ததிலிருந்து மறுநாள் காலை சஹர் வைக்கிற வரை அந்த நேரங்களிலே உள்ள இடைவெளிகளிலே உணவுகளின் மூலமாக குளிர்பானங்களின் மூலமாக நம்முடைய வயிறை நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆளாகி விடுகிறோம். உணவுகளின் மூலமாக காலையிலிருந்து நான் சாப்பிடவில்லை என்பதாக விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு அந்த உணவுகளை வயிறுகளிலே உடல்களிலே நிறைத்திருப்பதின் காரணத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் அனைத்தும் வீணானதாக மாறிவிடுகிறது. எனவே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை அடைவதற்குண்டான நன்மக்கள்களாக நாம் ஆளாக வேண்டும். முடிமார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், குறைவான உணவு பழக்கம் நோன்பு காலத்தில் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தும் அவர்கள் காட்டி இருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்திலே உணவுகளுடைய விஷயத்திலே சாப்பாட்டினுடைய அந்த விஷயத்திலே அதிக கவனத்தை செலுத்துவது என்று சொன்னால், அப்படி செலுத்தினால் ரமலானுடைய நன்மைகளை அடைவதிலிருந்து அது தடுத்து விடலாம். எனவே உங்களுடைய உணவுகளுடைய விஷயத்திலே குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே ஒரு கட்டுப்பாடை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த விஷயத்திலே கவலை ஏற்பட்டிருக்கிறார்கள். அறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சிந்தனை மழுங்கி அமல் செய்யக்கூடிய இந்த ஆர்வங்கள் குறைந்து விடுகிறது. எப்போது என்று சொன்னால் அவருடைய உடலிலே உணவுகளை அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக. பொதுவாக எந்த காலத்திலேயும் சரி உணவுகளை அதிகமாக எடுக்கிற பொழுது அவருடைய சிந்தனைகள் மழுங்க ஆரம்பித்து விடுகிறது. அதன் மூலமாக அமல் செய்யக்கூடிய ஆர்வங்கள் குறைந்து விடுகிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கருத்தை போல ஏறத்தாழ எத்தனையோ இமாம்கள் நமக்கு இதே கருத்தை சொல்லித் தருகிறார்கள். இமாம் ஷாஃபி உட்பட ஏராளமான அறிஞர்கள் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய உணவு கட்டுப்பாடை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக, குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை உணவினுடைய அந்த விஷயத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும்.
நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு முஃமின் ஒரு வயிற்றால் சாப்பிட வேண்டுமே தவிர 7 வயிறால் அதை சாப்பிடக்கூடாது, 7 வயிறு அளவுக்கு உணவுகளை நிரப்பிவிடக் கூடாது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதற்கும் பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், உங்களுடைய அந்த வயிற்றிலே கால்பகுதி உணவாக, கால்பகுதி நீராக, கால்பகுதியை காலியாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்து தருகிறது. அதுபோல உள்ள அந்த நிலைகளை குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதை பேணுதலாக நாம் வழிகாட்டுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக ரமலானிலே நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். ரமலானிலே அதிகமாக குர்ஆன்கள், திக்ர்கள், ஸலவாத்துகள் ஓதக்கூடிய நன்மக்கள்களாக ஆகுவோம். எந்த ஒரு சோம்பேறித்தனத்துக்கும் இடமில்லாமல் வழிவகுக்கிறது உணவுகள் முறைகிற அந்த நிலை. நிலை கண்ணியமிக்கவர்களே, நோன்பு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். ரமலானுடைய காலங்களிலே முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்கிற அந்த இடங்களிலே உணவுகளுடைய விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு வழிவகுத்து தருகிறது. குறிப்பாக அதிகமாக தண்ணீர்களை குடிக்க வேண்டும். அதே போல மருத்துவர்கள் நமக்கு சில வழிமுறைகளையும் சொல்லித் தருகிறார்கள். நோன்பினுடைய அந்த காலங்களிலே நீங்கள் நோன்பு திறந்ததற்கு பிறகு வைட்டமின் சி உள்ள ஆரஞ்சு போன்ற நீர்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல மிளகு உட்பட உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு காரம் சேர்த்து கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல வைட்டமின் பி உள்ள வாழைப்பழங்கள், காய்கறிகள், பாதாம், பிஸ்தா போன்ற உணவுகளை எல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணவுகளிலே தேவையான அளவுக்கு இடையிலே இறைச்சிகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வறுத்த மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக உடைய நோன்புகளுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்காகவும் உடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைத்துக் கொள்வதற்காகவும் போல அறிஞர்கள் நமக்கு வழிவகுத்து தருகிறார்கள் உணவுகளுடைய விஷயத்திலே. இதுவெல்லாம் ரமலானுடைய மாதங்களில் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியங்களை பாதுகாத்து சொல்வதற்காக நினைவூட்டப்படுகிறது. அதே நேரத்திலே ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நோன்பினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இந்த வசனத்திலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த நோன்பு எதற்காக உங்களுக்கு கடமை என்பதையும் அந்த வசனத்தினுடைய இறுதியிலே அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவதற்காக அல்லாஹ் தஆலா நோன்புகளை உங்களுக்கு கடமையாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நிலை கண்ணியமிக்கவர்களை, நோன்பினுடைய மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோள், நோன்பினுடைய நோக்கம், ரமலான் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது இவைகளெல்லாம் இதற்குண்டான பதில் லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக ஆளாகுவதற்கு அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வை பயப்படாமல் இருப்பதற்கு இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இரத்தால மனிதர்களுடைய வாழ்விலே இன்றைக்கு இறைவனை பற்றி உண்டான பயம் வெகு தூரத்திலே இருக்கிறது என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், உடைய வீட்டினுடைய விஷயம், தொழில் ரீதியாக அல்லது பொதுவான மக்களிடத்திலே உள்ள பொது விஷயங்கள், எல்லா விஷயங்களிலேயும் இன்றைக்கு நம்மை படைத்த இறைவனை நாம் பயப்படுகிறோமா? அந்த விஷயங்களிலே நம்முடைய இறைவன் நமக்கு என்ன வழிவகுத்து தருகிறான், என்ன வழிகாட்டி தந்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய பயத்தினுடைய விஷயத்திலே. ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காததை நான் கேட்கிறேன். வானம் முணங்குகிறது, அது முணங்காமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால்
வானத்தில் 4 விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்திலே ஒரு மலக்கு அங்கே சஜ்ஜதா செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அதே போல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் ஹௌஃப் ஹுவன் நார், அல்லாஹுவை பற்றி உண்டான பயம்தான் நாம் மனம் போன போக்கிலே வாழ்வதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே ரமலானுடைய பிரதான நோக்கம் அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நாம் மாறுவது, இரையச்சமுடையவர்களாக நம்முடைய வாழ்க்கைகளை ஆக்கிக் கொள்வது, இதுதான் ரமலானுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தை கடந்து செல்வார்கள். அந்த நேரத்திலே ஒரு பறவை மேலே பறக்கும். அந்த பறவையை பார்த்து ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், இந்த பறவையை போல நான் இருந்திருக்க கூடாதா, மறுமையில எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் இருந்திருக்குமே என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு, அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டவர்களாக, நாளை மறுமையினுடைய நிலையை பயந்தவர்களாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதுபோல கலீஃபாக்களுடைய வாழ்க்கையிலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது. மாபெரும் சாதனைகளுக்கு சொந்தக்காரரான 2வது கலீஃபா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய வேதனை வந்தே தீரும் என்கிற ஒரு வசனம் குர்ஆனிலே, அந்த வசனத்தை ஓதுகிற பொழுதெல்லாம் அழுது தீர்ப்பார்களாம். எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால், அந்த அழுகையின் மூலமாக அவர்களுடைய உடல்கள் குன்றிவிடும் அளவுக்கு அவர்கள் ஆளாகி விடுவார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை நோயாளி என்பதாக நினைத்து அவர்களுடைய நோயை விசாரிப்பதற்காக வருகை தரக்கூடிய அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் அழுக ஆரம்பித்து விடுவார்கள். அதே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றொரு தடவை சொல்லி இருக்கிறார்கள், இந்த பூமி நிறைய தங்கம் எனக்கு இருந்தால் இதை நான் அல்லாஹ்விடத்தில் கொடுத்து அல்லாஹ்வுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நான் முயற்சி செய்வேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் பொதுவாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்படக்கூடியவர்களாக, இன்னும் பொதுவாக நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அவர்கள் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு தடவை வீதியிலே நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேன் என்பதாக பயந்து கத்திக்கொண்டே நபி அவர்களிடத்திலே வருகை தருவார்கள். சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சிந்தனை எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வை ரப்பை பற்றி உண்டான பயம் எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய மனைவி மக்களிடத்திலே பேசுகிற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்கு இருப்பதில்லை. நான் மறந்து விட்டேனோ, அல்லாஹ்வை மறந்து நான் வாழ்ந்து இருக்கிறேனோ என்பதாக நினைத்து பயப்படுகிறேன் என்பதாக ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிற நிகழ்ச்சிகள் இஸ்லாத்திலே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. ஆக இஸ்லாமிய சமூகத்திலே நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் இப்படி நிறைய நிகழ்வுகள் படைத்த ரப்பினுடைய அந்த விஷயத்திலே பயப்படக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். ரமலானுடைய நோக்கம் அதுவல்லவா, அல்லாஹ்வை பயப்படுவது, லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சம், அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் நம்மிடத்திலே எந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் மிக சிறந்ததாக இருக்கும், மிக சிறந்த ஒரு வழிமுறையாக அது ஆளாகுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே கண்ணியமிக்கவர்களே, ரமலானை மிகச் சிறந்த அடிப்படையிலே மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதை நல்ல முறையிலே அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்கள்களாக நாம் ஆளாகுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா ரமலானுடைய இந்த முதல் 10 ரஹ்மத்து என்கிற இந்த நிலை நாம் அடைந்திருக்கிறோம். வெகு விரைவிலே கடக்க இருக்கிறது. அடுத்த மக்ஃபிரத்தினுடைய 10 பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு 10ஆக இருக்கிறது. அதற்கடுத்து அனைத்துக்கும் மினன்னார், நரகத்தில் இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு 10ஆக, இப்படி 3 10களும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பாக்கிய நாட்களாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நாட்களை எல்லாம் வீணானதாக ஆக்கி விடாமல் ரமலானுடைய மிகப்பெரிய மகத்தான நோக்கத்தை அறிந்து அதை செயல்படுத்தி அதற்குரிய மனிதர்களாக நாம் ஆளாகுவதற்கு அல்லாஹ் தஆலா
நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தல்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم اكتب لكل واحد منا براءة من النار. اللهم ربنا اتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم إنا نسألك رضاك والجنة وأعوذ بك من سخطك والنار. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.